நிகரில்லா பேரன்படுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த கண்டன உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, காவல் உளவு துறைகளை சார்ந்த அதிகாரிகளே, இந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கையை இடஒதுக்கீட்டை பெற்றே தீர்வோம் என்று அரசாங்கத்திற்கு அரசாங்கங்களுடைய செவிகளை சென்றடையும் விதமாக பல்லாயிரக்கணக்கான நபர்களாக ஆண்களும் பெண்களும் திரண்டு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்தவனும் என்னுடைய இந்த கண்டன உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த நாடு, இந்த இந்திய திருநாடு ஒரு ஜனநாயக நாடு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாட்டிலே எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இங்கு வாழ முடியும், எந்த மதத்தையும் ஏற்று பின்பற்ற முடியும், எந்த மதத்தையும் பிற மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்ய முடியும். யார் வேண்டுமானாலும் இன்றைக்கு ஒரு மதத்தை புதிதாக உருவாக்கி கூட மக்கள் வாழக்கூடிய வகையிலே தான் நம்முடைய நாட்டினுடைய எல்லா விதமான சட்டங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் இந்த நாட்டிலே உரிய உரிமைகளை அவங்க பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய சமுதாயத்தில் அரசாங்கத்தால் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயம் என்று சொன்னால் முஸ்லீம் சமுதாயத்தை போல வேற எந்த சமுதாயமும் கிடையாது. வேறு வேறு சமுதாய மக்கள் ஒரு காலத்திலே வாழ்க்கையிலே பின்னங்கி இருந்தவங்க, ஒரு காலத்திலே கல்வி இல்லாமல் கஷ்டப்பட்டவர்கள் இன்றைக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிற சலுகைகளால், இடஒதுக்கீட்டினால் அவர்கள் வாழ்க்கையிலே வளம் பெற்று அவர்கள் மேலே சென்று விட்டார்கள். இந்த நாட்டிலேயே தான் நாம் பிறந்தோம். முஸ்லீம்கள் என்று சொன்னால் நாம் அந்நிய நாட்டு இறக்குமதிகள் அல்ல. எப்படி பிற சமுதாய மக்கள் இந்த நாட்டில் பிறந்தார்களோ, இது மண்ணின் மைந்தர்களோ, அதே போல இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நாமும் இந்த நாட்டிலே தான் பிறந்திருக்கிறோம். இந்த நாட்டை நேசிக்கிறோம். சொல்வார்கள், இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. எப்படி ஒரு முஸ்லீம் தன்னுடைய மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை நேசிப்பார்களோ, அதே போல இந்த நாட்டை நேசிப்பதாக அவர்கள் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சமுதாயம் இன்றைக்கு இந்தியாவிலே எப்படி நடத்தப்படுறாங்க? எல்லா மக்களையும் போல நடத்தப்படுகிறார்களா? இல்லையே, இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதை பார்க்கிறோம். இந்த சமுதாய மக்கள் மட்டும் குறிப்பாக ஓரங்கட்டப்பட்டு அரசாங்கங்களால் வஞ்சிக்கப்பட்டு வரக்கூடிய நிகழ்வுகளை கடந்த பல ஆண்டுகளாகவே நாம் பார்த்து வருகிறோம். முஸ்லிம்களை பொறுத்தவரை வேறு சமுதாய மக்களுக்கு அவர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன தொடர்போ, அவர்கள் இந்த நாட்டுக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறார்களோ அதை விட முஸ்லிம்கள் தான் அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த இந்திய நாட்டை உருவாக்கியது யார்? எண்ணி பாருங்கள். தமிழகத்திலும் புதுவையிலும் முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னால் இருந்த நிலை என்ன? 2 தெரு 3 தெருவுக்கு ஒரு ராஜாக்கள் இருப்பார்கள். 2 தெருவுக்கு ஒரு ராஜா இருப்பார், 3 தெருவுக்கு ஒரு ராஜா இருப்பார். இஸ்லாமிய மன்னர்கள் முகலாயர்களுடைய ஆட்சி எப்பொழுது வந்ததோ அப்பொழுதுதான் அந்த குட்டி குட்டி ராஜாக்களை தலையில தட்டி அந்த பகுதியெல்லாம் ஒன்றாக சேர்த்து முழுமையான ஒரு நாடாக அகன்ற பாரதம், அகன்ற இந்தியா, ஒன்றுபட்ட இந்தியா என்றுதான் இன்றைக்கு மாறுதட்டுகிறார்களே. நாங்கள் கதையாக கற்பனையாக சொல்லவில்லை. மத்திய அரசாங்கத்தால் போடப்பட்ட கமிஷன்கள், மத்திய அரசாங்கம் போட்ட கமிஷன்கள் அது 2 வகையில் இருக்கிறது. ஒன்று பிற்படுத்தப்பட்ட அந்த துறை சார்பாக போடப்பட்ட கமிஷன், இரண்டாவது சிறுபான்மை சமுதாயத்திற்காக சிறுபான்மை நல ஆணையத்தால் போடப்பட்ட கமிஷன். இந்த 2 கமிஷன்களுடைய அறிக்கை என்ன சொல்கிறது? பிற்படுத்தப்பட்ட துறை எடுத்துக்கொண்டால் 1955 போடப்பட்ட காங்கிரஸ் கமிஷன் அவர் என்ன சொல்கிறார்? முஸ்லிம்களுடைய நிலையெல்லாம் ஆய்வு செய்ய சொல்கிறார். முஸ்லிம்களுடைய நிலை மோசமாக இருக்கிறது. 1982 தாக்கல் செய்யப்பட்ட மண்டல கமிஷன் அவர் என்ன செய்கிறார்? முஸ்லிம்களுடைய நிலை மோசமாக இருக்கிறது சொல்கிறார். அதே போல
1980 போடப்பட்ட கோபால் சிங் கமிஷன் அவர் சொன்னார், முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தரம் குறைவாக இருக்கிறது. 2006 நவம்பர் மாதத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சர்ச்சார் கமிஷனுடைய அறிக்கை, சர்ச்சார் என்ன சொன்னார்? சர்ச்சார் சொன்னார் 88 லட்சம் பணியாளர்கள் இருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்துடைய அந்த வேலை வாய்ப்பை பெற்று மத்திய அரசாங்கத்திற்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்கள் 88 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இதை முஸ்லிம்களுடைய சதவீதத்துக்கு ஏற்றவாறு தருவதாக எவ்வளவு இருக்கணும்? 11% எடுத்துக்கணும். 11 லட்சம் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். 88 லட்சம் வேலை வாய்ப்பு இருந்தால் அதில் 11 லட்சம் பேர் முஸ்லிம்கள் பணியாற்றிருக்க வேண்டும். ஆனால் நிலை தெரியுமா? ஒட்டுமொத்த இந்தியாவில் மத்திய அரசாங்கத்தை வேலை பார்க்கக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வெறும் 35,000. எங்கே எண்ணிப்பார்கள்? 11 லட்சம் எங்கே இருக்கிறது? 35,000 எங்கே இருக்கிறது? இதான் சமூகத்தின் நிலைமை. அதே போல ரங்கநாத் மிஸ்ராவுடைய அறிக்கை, அவர் என்ன செய்கிறார்? இது மக்களுடைய நிலைகளை ஆய்வு செய்கிறார். ஆய்வு சொன்னா கைக்கு வந்தன கையில் மனித போட்டு சொல்லவில்லை. முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிக்கு வந்தார். ஒவ்வொரு முஸ்லிம்களை பற்றி ஆய்வு செய்கிறார். அவருடைய சாப்பாடு எப்படி இருக்கிறது, கல்வி எப்படி இருக்கிறது, சுகாதாரம் எப்படி இருக்கிறது, அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, அவங்க வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்கிறது சொல்லி பலவிதங்களில் ஆய்வு செய்து மத்திய அரசாங்கத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்கிறார். தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை அந்த கமிஷனை பொறுத்தவரை அது நானும் போட்ட கமிஷன் அல்ல, முஸ்லிம்களாக சேர்ந்து என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையில் உருவாக்கப்பட்ட கமிஷன். அந்த கமிஷன் முஸ்லிம்களுடைய நிலையை ஆய்வு செஞ்சு அறிக்கையை தாக்கல் பண்றாங்க. என்ன நிலை தெரியுமா? முஸ்லிம்களை பொறுத்தவரை 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய கல்வி, அதாவது ஆரம்ப கல்வி, 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஆரம்ப கல்வி, 6, 7, 8 என்பது நடுநிலை கல்வி, 9, 10 என்பது உயர்நிலை கல்வி, 11, 12 என்பது மேல்நிலை கல்வி. அவர் என்ன செய்கிறார்? ஆரம்ப கல்வி படிக்கிற முஸ்லிம்கள் யார் யார்? வெறும் 65 விழுக்காடு. 5ஆம் வகுப்பு வரை படிக்கப்பட்ட முஸ்லிம்கள்ல 35 பேர்கள் பள்ளிக்கூடத்துக்கே போகாதாங்க. மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுக்காதவன் 35 பேர். 5ஆம் வகுப்பு வரை படித்த முஸ்லிம்கள் 65 பேர். சந்தோஷப்பட்டு கூடாது, அனுப்புவாங்க. 5ஆம் வகுப்பு படிப்பது 65 விழுக்காடு இருந்தது. 8ஆம் வகுப்பில் பார்த்தால் எவ்வளவு? வெறும் 15. 50 பேரை காணாம். 5ஆம் வகுப்புல இருந்து 6, 7, 8 என்கிற இந்த 3 வகுப்புகளை தாண்டுவதற்கு முன்னால் 65 விழுக்காடாக இருந்த முஸ்லிம்களுடைய சதவீதம் 50 குறைந்து வெறும் 15. 85 முஸ்லிம்கள் 8ஆம் வகுப்பு படிக்கல. நாம பெரிதாக எண்ணி கொண்டிருக்கலாம். அவர் அறிக்கையை போய் ஆய்வு பண்ணி அவர் உச்ச நீதிமன்றத்துறை முன்னாள் நீதிபதி நினைச்சதை சொல்ல மாட்டார். சொல்லுகிறார், 8ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் வெறும் 15 பேர், 10ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் வெறும் 11 பேர். 100 பேர்கள்ல 89 பேர்கள் 10ஆம் வகுப்பு தாண்டல. வெறும் 11 பேர் தான் 10ஆம் வகுப்பு தாண்டாங்க. +2 என்று எடுத்துக்கொண்டால் +2 படிப்பது முஸ்லிம்கள்ல வெறும் 4.5 பேர். எண்ணி பாருங்க, 100 மாணவர்கள்ல 100 முஸ்லிம்களில் வெறும் 4 பேர் தான் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்றான். 96 பேருக்கு +2 பாஸ் பண்ண முடியல. பட்டம் படிப்பை எடுத்துக்கொண்டால் 3%, வெறும் 3% பேர் தான் பட்டம் படிப்பு படிக்கிறாங்க. கல்வியிலே இப்படி சமுதாயம் மோசமாக கிடக்கிறது என்று சொன்னால் அப்ப பொருளாதாரத்தில் எப்படி எண்ணி பாருங்க. கல்வியிலேயே இதுதான் நிலை என்றால் இன்னும் கல்வியில பாருங்க. முஸ்லிம்கள், இந்திய முஸ்லிம்கள் 40% பேருக்கு எழுத படிக்க தெரியாத, கையெழுத்து போட தெரியாது. தன்னுடைய பெயரை இப்ராஹிம் என்றோ, காதர் மைதீன் என்றோ, அப்துல்லா என்றோ, அப்துல் ரஹ்மான் என்றோ, ஆயிஷா என்றோ, பாத்திமா என்றோ தன்னுடைய பெயரை தன்னுடைய கையினால் இங்கிலீஷில் இல்ல தமிழ்ல கூட எழுத தெரியாத முஸ்லிம்கள் 140 பேர் இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அவன் பொருளாதாரத்தில் நிலை என்ன? அதான் சொல்லுவது. பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் இது கல்வியில கதையாக கற்பனையாக சொல்லவில்லை. மத்திய அரசாங்கத்தால் போடப்பட்ட நேஷனல் கமிஷன் ஃபார் ரிலிஜியஸ் அண்ட் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் என்று சொல்லப்பட்ட அந்த
எண்ணி பாருங்கள். அதுவும் இன்றைக்கு இருக்கிற விலைவாசி என்பது விண்ணை முட்டக்கூடிய விலைவாசி, நாளுக்கு நாள் விலைவாசி உயர்ந்து கொண்டே போகிறது. இன்னைக்கு இந்த ரூபாயை வச்சு என்ன செய்யறது? இந்த சமுதாயத்தினுடைய பொருளாதார நிலைமை அதோடு பாருங்க. வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய முஸ்லீம்கள் 30க்கும் மேற்பட்ட பேர் இருக்கிறாங்க. முஸ்லீம் சமுதாயத்துக்கு வெளிநாட்டுக்கு போகிறான், கக்கூஸ் கழுவ வேலை சுற்றா வெக்கம் இல்லை. இங்க வீட்டு கக்கூச கழுவ மாட்டாங்க. வீட்டு கக்கூச கழுவுறதுக்கு வழி இல்லை, அங்கே போய் கக்கூஸ் கழுவுறான். ஒட்டகம் வைக்கிறான், ஆடு மாடு வைக்கிறான். ஆடு மாடுகளை கூட கேவலமாக மதிக்கப்படுகிறான். மண்டையை விளக்கக்கூடிய வெயில விட்டு ரோட்ல சாலை போடுகிறான். எண்ணி பாருங்கள். இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம், நம்மளால நிக்க முடியல, வேர்வை பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த மாதிரி 30 மடங்கு வெயில் துபாயில அடிக்கும், இங்க மாதிரி 35 மடங்கு வெயில் சவுதியில் அடிக்கும். அந்த வெயில இருந்து கொண்டு சம்பாத்தியத்தை பண்ணி செலுத்தி சம்பாத்தியம் பண்றான், ரோடு போடுறான். ரோடு போட்டு சம்பாத்தியம் பண்ணி வீடுகளுக்கு அனுப்புறான். கண்டிப்பா சமுதாயத்துக்கு இந்த சமுதாயம் படக்கூடிய கஷ்டத்தை உலகத்தில் வேற எந்த சமுதாயம் பட கிடையாது. இந்த நிலையை மாற்றுவதற்கு தான் இன்றைக்கு மக்களை நாங்கள் திரட்டி இருக்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி 2 செய்தி. ஒரு செய்தி என்னவென்றால், மத்திய அரசாங்கத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை, மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சியை அமர்ந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 2 முறை நாம் முடிச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய வாக்கு பெருவாரியாக பெற்றிருக்கிறாங்க. வேறு சமுதாய மக்களுடைய வாக்குகளை விட முஸ்லிம்களுடைய வாக்குகளை கொத்து கொத்தாக பெற்று சிந்தாமல் சிதறாமல் பெற்று ஆட்சியிலே பிடித்து அமர்ந்திருக்கிறார்கள். எங்கள் சமுதாயத்துக்கு என்ன கோரிக்கை வைத்தீர்கள்? எலெக்ஷனுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி அளித்தீர்கள்? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்று சொல்லவில்லையா? அதை நம்பித்தான் நாங்கள் வாக்களித்தோம். எங்கள் வாக்குகளை பெற்றுத்தான் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை நாங்கள் கோரிக்கை வந்திருக்கிறோம். ரங்கநாத் மிஸ்ரா சொல்கிறார், இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் மிகவும் பின்தங்கிய முஸ்லிம்கள். எனவே சிறுபான்மையினருக்கு என்று 15 விழுக்காடை மத்திய அரசு தர வேண்டும். அதில் 10 விழுக்காடு முஸ்லிம்கள் என்று சொல்கிறார். அதை கேட்கிறோம். எங்கள் சமுதாய மக்களுக்கு 10% ஒதுக்கீடு கேட்கிறோம். மத்திய அரசாங்கத்துடைய கல்வியாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்பு, ரயில்வே வேலை, போஸ்ட் ஆபீஸ் வேலை, அதே போல மத்திய அரசாங்கத்துடைய வேலைகளை 10 சீட்டை நாங்கள் கேட்கிறோம். அதே போல மாநிலத்தில் புதுச்சேரியில கும்பகோணத்தில் மாநாடு நடத்துகிறோம். கும்பகோணம், தமிழகத்தில் கும்பகோணத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்ற மாநாட்டை பார்த்த பிறகு இங்கே இருந்த புதுச்சேரி அரசாங்க முதல்வர் ஆடி போய், அதிர்ந்து போய், திகைத்து போய் என்ன செய்கிறார்? சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுகிறார். முஸ்லிம்களுக்கு 6.1 இடஒதுக்கீட்டை தனி இடஒதுக்கீடு தருவோம் என்று வாக்களித்தார். இன்றைக்கு வரைக்கும் அமல்படுத்தப்படவில்லை. எப்படி சின்ன பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கி தருகிறது எப்படி ஏமாத்துவோமோ அதே போல இந்த சமுதாய மக்களை தொடர்ச்சியாக இங்கே உள்ள புதுச்சேரி அரசு ஏமாற்றி வந்து கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்த வளம் அல்ல. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? ரொம்ப மக்களை திரட்ட வேணாம், அவ்வளவு மக்கள் தேவையில்லை. ஆரம்பத்தில் ஒரு கோரிக்கை வைப்போம் என்பதற்கு தான் இது அடையாள போராட்டம். இந்த போராட்டத்திற்கு அரசாங்கம் சரி சாய்க்கவில்லை என்றால், எங்களுக்கு இடஒதுக்கீட்டை பற்றிய அந்த ஜீவம், அந்த ஆணை வரவில்லை என்றால், உலகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் திரட்டுவதற்கு தயங்க மாட்டோம். இந்த இடஒதுக்கீட்டை தராமல் அரசாங்கங்கள் எங்களை வஞ்சித்துக் கொண்டே வருகிறார்கள். இந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ, என்ன செய்தால் எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குமோ அதையும் செய்வதற்கு நாங்கள் ஒருபோதும் தயங்க போவதில்லை. எங்கள் சமுதாயத்திற்கு இன்னைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, நாங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம். எங்கள் சமுதாயத்திற்கு யார் நன்மை செய்வார்களோ, அதுக்கு மற்ற மாநிலத்தில் ஆளக்கூடிய என்னார் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எங்கள் சமுதாயத்திற்கு துரோகம் செய்ய நினைத்தால் அந்த துரோகத்திற்கு பாடம் கற்பிக்க நாங்கள் தயங்கவே மாட்டோம். நல்ல உதாரணம் தமிழகத்தில் இருக்கிறது. தமிழகத்திலே காங்கிரஸ் என்பது ஒரு நாடாளக்கூடிய கட்சி. எப்படி இன்னைக்கு திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கிறார்களோ அதே போல காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது. மாநிலத்திலே காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார்.
நன்மைக்கு துரோகம் செய்யக்கூடியது எங்கள் வம்சத்துக்கு எங்க பரம்பரைக்கே கிடையாது. எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்தால் உங்களுக்குரிய ஓட்டை நாங்கள் சரியாக போடுவோம். அதோடு மட்டுமல்ல, எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்றால் மத்தியிலேயும் மாநிலத்திலேயும் எங்களை ஏமாற்றக்கூடிய வேலையை செய்து வந்தால் எங்கள் சமுதாய மக்கள் மட்டுமல்ல, நாங்கள் களத்திலே இறங்கி இந்த சமுதாயத்திலே ஒரு ஓட்டுக்களை கூட நாங்கள் போட விட மாட்டோம். எங்களுக்கு அந்த ஆண்டில் கொடுக்கிறார். தமிழ்நாடு தமிழ் ஜமாத் என்பது இது விலை போகக்கூடிய அமைப்பு அல்ல, காசு பணங்களுக்காக வேண்டி கூட்டத்தை கூட்டக்கூடிய அமைப்பு அல்ல. மக்கள் எங்கள் உணர்வுகளை தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். நாங்கள் வழிநாட்டினால் அதன் பக்கம் வருவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒருபோதும் விலை போக மாட்டோம், ஒருபோதும் விலை கேட்க மாட்டோம். என்ன விலை கேட்கிறோம்? இடஒதுக்கீடு கிடையாது. உங்கள் கட்சிக்கு உங்கள் ஆட்சி நினைப்பதற்கு எங்கள் சமுதாயத்தினுடைய ஓட்டுகளை நாங்கள் ஒட்டு மொத்தமாக கொண்டு சேர்க்கக்கூடிய வேலை செய்வோம். அதே போல உளவுத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், அரசாங்க எந்திரங்கள் எங்களை வஞ்சித்துக் கொண்டே இருப்பது உங்களுக்கு தெரியும். அந்த வேலையை நீங்களும் பண்ணிடாதீங்க. உளவுத்துறை அதிகாரிகள் மீது, காவல்துறை அதிகாரிகள் மீது எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மதிப்பு இருக்கிறது. நாங்கள் அவங்களை மீறி செயல்படுவதில்லை. எனவே எங்கள் சமுதாய வாழ்க்கை எவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க. எங்களுடைய